வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 1. மகரிஷி இந்த மனவளக்கலை பயிற்சியை 4 பகுதிகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு. குணநலப்பேறு நாம் அகத்தவம் அகத்தாய்வு செஞ்சாதான் குணநலப்பேறு அப்படிங்கிறது அமையும். இப்போ இந்த அகத்தவம் அகத்தாய்வு இதெல்லாம் நம்மளை நாமே ஒழுங்குபடுத்தி கொள்வது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நம்மளை நாமளே ஆராய்ச்சி பண்ணுறது தான். இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் நான் எப்படி மாறணுங்கிற கிளாரிட்டி நமக்கு இருக்கும். நான் எப்படி இருக்கேன்னே எனக்கு தெரியலை அப்படின்னா நான் எப்படி மாறப்போறேன்னு எப்படி தெரியும்? அதனால தான் மகரிஷி தற்சோதனை பண்ண சொல்கிறேன். தற்சோதனை பண்ணி உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயிர் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணுன்னா சாதாரணமான மனதால் இதை தெரிஞ்சுக்க முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமா, உணர முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. அதுக்காக தான் முன்னாடி தவத்தை வச்சாங்க. தவத்தை கொடுத்துட்டு தற்சோதனை. இப்போ ஷெட்யூல் நம்மளுடைய ப்ரோக்ராமே பார்த்தா அப்படி தான் இருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடிக்கிறோமா, ஃபவுண்டேஷன் கிளாஸில் நமக்கு ஆக்கினை, சாந்தி, துரியம் 3 தீட்சை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து அகத்தாய்வுக்கு வர்றாங்க மகரிஷி. அகத்தாய்வு முதல் நிலை எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இல்லையா? இதுக்கு அடுத்த தீட்சை எங்கே அப்படின்னா ஃபவுண்டேஷனில் துரியம் வரைக்கும் தீட்சை கொடுத்து முடித்த மகரிஷி அடுத்த தீட்சை எங்கே வச்சுருக்காங்கன்னா 2ஆம் நிலை அகத்தாய்வு துரியாதீதம். அப்போ இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா துரியத்துக்கும் துரியாதீதத்துக்கும் நடுவில் மகரிஷி எண்ணமாராய்தலை வைத்திருக்கிறார்கள். தற்சோதனை அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இதெல்லாம் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் துரியாதீதம் கிட்டாது. இதையெல்லாம் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீ சால்வ் பண்ணாமல் துரியாதீதத்துக்கு போக முடியாது. ஆனால் அவர் அது ஞான வள்ளல், தீட்சையை கொடுத்துட்டார். நாம் தான் அதை தயார் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணாதான் துரியாதீதம். அப்போ நாங்கள் இவ்வளோ நாளாக துரியாதீதம் தவம் பண்ணுறோமே, பண்ணுற மாதிரி பண்ணுறோம். எல்லா தவமும் தவம் அல்ல, எல்லா தவமும் தவம் அல்ல. தயாராகணும். அதுக்கு தயாராகாமல் அது சிக்காது. ஏன்னா இது யாரோ நம்மளெல்லாம் பாஸ் பண்ணலை. நல்லா திங்க் பண்ணிக்காங்க. இதுதான் தற்சோதனை. யாரோ வெளியே இருந்து நம்மளை பாஸ் பண்ணலை. அனுபவ தொகுப்புன்னு ஒன்று நமக்கு கிடைக்கிது இல்லையா? அதெல்லாம் பாசிங் சிஸ்டம். சரியா? யாரோ நம்மளை பாஸ் பண்ணலை. யாருனாலேயோ நமக்கு துரியாதீத அனுபவமெல்லாம் கிடைக்கல. யாரால கிடைக்குது? நம்மளாலேயே தான் நமக்கு கிடைக்குது. அப்படி இருந்த நாம் இப்படி மாறினாதான் துரியாதீத அனுபவம் கிடைக்கும். இப்போ நம்ம மாற வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத முதல்ல நாம் என்ன பண்ணணும்? லிஸ்ட் எடுக்கணும். என் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இது ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, இதற்கான ரீசன், காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம டேட்டாவை எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் பாசிட்டிவாக இருந்தால் ஓகே,
இது இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். தற்சோதனை. இல்லை அது நெகட்டிவாக இருக்குது, நடந்த சம்பவம் நிகழ்ந்த சூழ்நிலை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, இனிமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் தற்சோதனை, அகத்தாய்வு. இப்போ என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய உயிர் இதெல்லாம் எது மாதிரி இருக்குங்கிறத நான் கொஞ்சம் ஆர்வத்தோடு இருந்தால் தான் இதை என்னால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட அதை தான் மகரிஷி சொன்னாங்க, சொந்த தனி முயற்சியினால். மகரிஷியோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னும் ஆழமான உண்மைகள் இருக்குது. அதை ஏதோ கடந்து போகாதீங்க. கடந்து போனோம்னா ஏதோ புத்தகத்தை புரட்டுற மாதிரி அது பிரயோஜனம் இல்லை. சொந்த தனி முயற்சியினால். ஏன் இந்த சொந்த தனி முயற்சின்னு மகரிஷி சொல்கிறாங்க? நீயாக ஆர்வத்தோடு உன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய செயலின் மூலமாக விளையக்கூடிய விளைவு தான் உன்னுடைய மனசை தூய்மை பண்ணும். நீ அப்பதான் திருத்தங்களுக்கு வழிவகுப்பாய். திருத்தங்களுக்கு வழிவகுக்கணும் அப்படின்னா இந்த சொந்த தனி முயற்சி, உள ஆர்வம் அப்படிங்கிறது ஒன்று தேவை. எல்லா ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் சொன்னது தான். மனசை நல்லபடியாக வச்சுக்கணும், நல்லபடியாக பேசணும், மற்றவங்களோட நல்லபடியாக பழகணும். ஆண்டாண்டு காலமாக சொல்லிக்கிட்டே வரணும். யார் கேட்டோம்? திருந்தலை இல்லையா? திருந்த மாட்டேங்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இதை அவங்க சொன்னாங்க, நல்லபடியாக வாழ், நல்லபடியாக பேசு, நல்லபடியாக பழகு. அவங்க சொன்னாங்க, இதையை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? அந்த சிந்தனை நமக்குள்ளே தெரியாமையே நம்மோடு ட்ராவல் பண்ணுது, நம்மளை அப்பைக்கப்போ டைவர்ட் பண்ணுது இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் என்ன பண்ணுறோம், இந்த ரூட்லேருந்து கீழே இறங்கிடுறோம். நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கீழே கொண்டு வந்துடுறோம். அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன். இப்போ நாம் சொந்த தனி முயற்சியினால் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது என் கூட ட்ராவல் ஆகும் வாழ்நாள் முழுவதும். அதுக்காக தான் மகரிஷி சொல்லால் மட்டுமே நம்பாதீர், சுயமாய் சிந்தித்தே தெளிவீர். ஆனால் நம்மள பல பேர் என்ன பண்ணுறோம், மகரிஷி சொல்லிட்டாங்க, சொல்லால் மட்டுமே நம்பாது. ஆராய்ச்சி மகரிஷியவே போய் ஆராய்ச்சி பண்ணுறது. நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ மகரிஷி என்ன பண்ணுறாங்க, அவரை போய் ஆராய்ச்சி பண்ணுறது. அவர் கொடுத்த கோட்பாடை நாம் நம்பி ஆராய்ச்சி பண்ணணும். இன்னும் சில பேர் இருக்கோம், என்ன சந்தேகப்பட்டு ஆராய்ச்சி செய்வது. மகரிஷி கொடுத்த விஷயங்களை, கோட்பாடை, சிஸ்டத்தை, தத்துவத்தை சந்தேகப்பட்டு இப்படிதான் இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணுறது. இது முரண்பாடான ஒரு செயல்முறை. சந்தேகப்பட்டு நாம் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது சாத்தியப்படாது. இப்போ நாம் மகரிஷியை சந்தேகப்பட்டா என்ன, இதை சந்தேகப்பட்டா என்ன, ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? இப்போ குருவையே நாம் சந்தேகப்பட்டோம் அப்படின்னா அவர் கொடுத்த விஷயம் நமக்குள்ளே எப்படி டெவலப் ஆகும்? உயிரோடு உயிராக கலக்காது அது. இப்போ மகரிஷி இதை நம்பி நாம் ஆராய்ச்சி பண்ணுவோங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்ப விளைவை ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். அப்படின்னா தான் உங்களுடைய கருமையும் தூய்மையாகும், உடல் செல்கள் தூய்மையாகும். அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன பண்ணுறோம், இப்படி இருந்தால் தான் தூய்மையாகுமா என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் தூய்மையாகும். அப்படி சந்தேகப்பட்டு நாம் யோசித்தோம் அப்படின்னா அது நம்முடைய சிந்தனைக்கே கிடைக்காது. கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நழுவிட்டு போயிடும் அந்த சிந்தனை. அது நிற்காது, மனசே நிற்காது அங்கே போய். இப்போ நம்பி ஆராய்ச்சி பண்ணணும். மகரிஷி சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மைதான், சரிதான், இது எனக்கு அனுபவம் வரணும் அப்படின்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்போ சிக்கும். அப்போ தானாகவே நமக்கே பல விஷயங்கள் புரியும். ஏன்னா நாம் இதுதான் சரண்டர், சரணாகதி தத்துவம்னு பக்தி மார்க்கத்தில் சொன்னாங்க இல்லையா? சேம் அதே தான். ஆனால் மகரிஷிக்கிட்ட அது கொஞ்சம் மாறி இருக்கும். முழுசாக நம்பி நம்மை
தற்சோதனையில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். சொல்லால் மட்டுமே நம்பாமல் சுயமாக சிந்தித்து நம்முடைய அறிவை, நம்முடைய உயிரின் தன்மையை, நம்முடைய மனதின் தன்மையை உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் சரணாகுதி, இதுதான் சரண்டர். எல்லாமே மகரிஷி தான், மகரிஷி பார்த்துக்குவார். அவர்கிட்ட போயிட்டு வந்தால் போதும், எல்லாம் மாறிடும். இது கிடையாது, இது கிடையாது. ஏமாந்துடாதீங்க, உங்களை நீங்கள் ஏமாத்திக்காதீங்க, இது கிடையாது. மகரிஷி எல்லாத்தையும் கிளியராக நமக்கு பயிற்சியாக கொடுத்துட்டாங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் இது பக்தி மார்க்க அறிவு, தப்புன்னு சொல்லலை, இது பக்தி மார்க்க அறிவு. இந்த அறிவோடு வாழ்கிறதுக்காக நாம் மகரிஷிக்கிட்ட வரலை, இந்த அறிவோடு வாழ்கிறதுக்காக நம்ம மகரிஷிக்கிட்ட வரல. ஸோ நம்மளுடைய மகரிஷி எல்லாத்தையும் பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. பயிற்சியை செய்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிற முறையில் நம்மளை வச்சுக்கணும். பட் முழுசாக எல்லாம் மகரிஷி பார்த்துக்குவாங்க, அவர் இருக்கார் அப்படின்னா அது என்ன சிஸ்டம் அது? இப்போ இயற்கையினுடைய கோட்பாடிலிருந்தும் மனவளக்கலை கோட்பாடிலிருந்தும் மகரிஷி கொடுத்த வாழ்வியல் முறையிலிருந்து நாம் என்ன பண்ணிட்டோம், இதுக்கு அப்படியே பக்தி மார்க்க சாயத்தை பூசி வச்சுருக்கோம், அவ்வளோதான். அந்த பக்கம் இருந்து முருகர், சிவன், விநாயகர் எல்லாத்தையும் தூக்கிட்டு மகரிஷியை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கோம். இப்படி வாழ்கிறதுக்காக மனவளக்கலை பயிற்சியில் நாம் சேர்ந்தோம், இப்படி வாழ்கிறதுக்காக மகரிஷி மனவளக்கலை பயிற்சியை கொடுத்தாங்க. இதுதான் சொந்த தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ச்சி பண்ணுங்க. எல்லா விஷயத்துக்கான ரீசன் என்னங்கிறத கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு அதோட ட்ராவல் பண்ணுங்க. அந்த அறிவு தான் மெய் அறிவு, அதுதான் மெய் ஞானம். இப்போ நம்மளுடைய உடல் சோர்வு, மனச்சோர்வு, இந்த இரண்டுக்குமான தீர்வு சாந்தி தவம் இல்லையா? உடல் சோர்வு, மனச்சோர்வு, இந்த இரண்டுக்குமான தீர்வுங்கிறது சாந்தி தவம் தான். தவக்கணல் அதிகரிக்கும் போது அந்த தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் சாந்தி தவம் தான். இது எப்படி நடக்குதுங்கிறதுக்கு நம்மகிட்ட அனுபவம் வேணுமா வேண்டாமா? இது எப்படி நடைபெறுகிறது, இதற்கான சயின்ஸ், இந்த போர்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆராய்ச்சி பண்ணால் தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடும். நம்ம ஏதோ வெறும் நம்பிக்கையின் பேரில் இருக்கக்கூடாது. விளக்கம், வெறும் நம்பிக்கையிலேயே வாழ்க்கையை ஓட்டாமல் விளக்கத்தோடு சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய இந்த பயிற்சியினுடைய ஆழம், அகலம், நீளம் இது எல்லாத்தையும் டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் தற்சோதனை. சோதனைங்கிறது இதுதான். இப்போ இந்த இதுக்கான சயின்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அது டிப்ளமோ பண்ணும்போது தான் நமக்கு அது புரிஞ்சுது. 2015 டிப்ளமா பண்ணும்போது இதற்கான விஷயம் இது அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ நேற்றே நம்ம பேசணும் இல்லையா, தெய்வீக பேராற்றல்ங்கிறது வேற, அருள் பேராற்றல்ங்கிறது வேற. ஆனால் மகரிஷி இதை கனெக்ட் பண்ணி எங்கேயுமே பேசலை. ஆனால் சுழல் அலையும் விரிவலையும் தான் இந்த நிலையில் இயங்குகிறது அப்படிங்கிறது அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வாக கிடைக்கிது இல்லையா? இப்போ இதெல்லாம் நாம் நம்மளை அந்த அளவுக்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்திக்கணும். ஆராய்ச்சி தான். அப்போ இந்த டிப்ளமோ பண்ணும்போது அதில் ஒரு பகுதியில் இந்த விஷயத்தை நம்ம உடம்புல இந்த நர்வஸ் சிஸ்டம், 8 வகையான நர்வஸ் சிஸ்டம்னு படித்தோமா? ஆக்சுவலாக டிப்ளமா பண்ணவங்க, எம்ஏ, பிஏ பண்ணவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 8 வகையான நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. தானியங்கி நரம்பு மண்டலம், மனம் விரும்பி இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம், அதில் கடைசியாக இந்த பரிவு நரம்பு மண்டலம், பக்கப்பரிவு நரம்பு மண்டலம்னு 2 இருக்குது. இந்த பரிவு நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னா, உணர்ச்சி வயம், கவலை, இது போன்ற குணங்களை, இது போன்ற தன்மைகளை அதிகமாக நாம் சில பேர் கவலைப்பட்டாங்கன்னா அவங்கள வெளியே கொண்டு வந்து ரொம்ப சிரமம். அவங்களுக்கு இந்த பரிவு நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம், ஹெவியாக ஒர்க் பண்ணுது. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு சின்ன துக்கம், கவலை, அப்படி உணர்ச்சி வசப்பட்ட செயல், அதுலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் ஃபுல்லாக லாக் ஆகிடுறாங்க. அப்படி லாக் ஆகாமல் வெளியே வரக்கூடிய சிஸ்டம், அப்படி ஜஸ்ட்டு அப்படி போயிட்டு திரும்பி வர்ற யூட்டைன் அடிக்கிற சிஸ்டம் நமக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு பேர் தான் பக்கப்பரிவு நரம்பு மண்டலம். இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால்,
நாம் உணர்ச்சி வசப்படுறோம், கவலைப்படுறோம் அப்படிங்கிற இந்த கேரக்டர், இந்த தன்மைகளை என்னவா மாற்றுது அப்படின்னா, அது அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, இரக்கம் போன்ற குணங்களாக மாற்றுகிறது. சயின்ஸ் டிக்ளேர் பண்ணுது இதை. பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, இரக்கம் போன்ற குணம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள டெவலப் ஆகும். அப்போ இவ்வளோ பெரிய சயின்ஸ் நமக்குள்ளே இருக்குது. அப்போ மகரிஷி இதை தெரிஞ்சுக்கிட்டு சும்மாவா விட்டுருப்பாங்க இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலத்தை? அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயத்தை கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுதான் சாந்தி தவம். அதற்கு பெயர்தான் அஸ்வினி முத்திரை. நீங்கள் அஸ்வினி முத்திரை செய்யும்போது, சாந்தி தவம் பண்ணும்போது இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நாம் எந்த ஒரு உணர்ச்சி வயப்பட்ட செயல்களுக்குள்ளும் சிக்க மாட்டோம். கவலையெல்லாம் வரும் போகும், அவ்வளோதான். சினமெல்லாம் அப்படியே வரும் போகும், அவ்வளோதான். நாம் அதுக்குள்ளே போய் லாக்காக வைக்க மாட்டோம், அப்படி யூட்டர்ன் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இவ்வளோ பெரிய சிஸ்டம் நமக்குள்ளே இருக்குங்கிறது ஆராய்ச்சி பண்ணுறதுனால தானே புரியுது. இல்லாட்டி என்ன பண்ணி வச்சுருக்கோம்? எல்லாத்தையும் மெமரி பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு மெமரி பண்ணோம்? 5 மார்க்கு 10 மார்க்கு அதுக்கு மெமரி பண்ணி வச்சுருந்தோம். அப்போ எங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அதற்கான தீர்வு எங்கே இருக்குது? ஸோ எல்லாமே நமக்குள்ளார இருக்குது. ஆனால் அந்த விஷயங்களை முடிச்சு போட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தற்சோதனை தேவை. ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்கும் இந்த அறிவு இருக்குது. ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நாலேஜ், அறிவுன்னு இருக்கா? ஆனால் அதை முறைக்கு தவறி அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். ஒப்பிட்டு பார்க்குறது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வெளியில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, நமக்குள்ளே ஒப்பிட்டு பார்க்கணும். நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன். இந்த ஒப்பிடுதல்ங்கிறது சரி, இந்த ஒப்பாய்வு என்பது சரி. ஆனால் அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா இது தவறு. இது தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ இறைநிலை அங்கே காந்தமாக இருக்குது, இங்கே அணுவாக இருக்குது. இது எப்படி இயங்குது? இதற்கும் அதற்குமான இந்த இணைப்புத்தன்மை எப்படி ஏற்படுது? இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம், தப்பே கிடையாது. எங்கே ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இந்த நாலேஜை நாம் வளர்த்துக்கணுமோ அதை விட்டுட்டு இங்கே நாம் புலன்வயப்பட்ட தன்மையில் ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்க காசு பணம் பங்களான்னு வச்சுருக்காங்க, நேற்று அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி இருக்காங்க. காரணம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இந்த நாலேஜ் நமக்கு இருக்கிறது சரி, ஆனால் பயன்படுத்துகிற இடம்தான் தப்பு. பயன்படுத்துகிற இடத்த மாற்றணும். இந்த பக்கம் ஒப்பிடணும். இறைநிலை, த பியூர் எனர்ஜி ஸ்பேஸில் எப்படி இருக்குது, அது நமக்குள்ளே எப்படி இருக்குது. அணுவுக்கு மத்தியிலேயும் 2 அணுக்களுக்கு இடையேயும் இருப்பது சுத்தவெளி. சுத்தவெளி தான் இல்லையா? அது எப்படி இருக்குங்கிறத நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுவே சொல்லும், அதுவே சொல்லும். ஆனால் நாம் என்ன பண்ணுறதில்ல, அந்த பக்கம்தான் போகிறதே இல்லையே, அந்த பக்கம் போகவே மாட்டேங்கிறோம். அப்போ அந்த பக்கம் நம்மளை திருப்புறதுக்காக தான் மகரிஷி என்ன பண்ணுறாங்க, தற்சோதனை பண்ணுங்கிறாங்க. தற்சோதனை பண்ணாதான் அந்த பக்கம் நாம் திரும்புவோம். நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய வாழ்வியல் நுட்பங்களையும் புரிந்து கொள்வதற்கு இயற்கையினுடைய அமைப்பு, இயற்கை ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுருக்கு, ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கு. அதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த தற்சோதனை அறிவு டெவலப் ஆகும். நாம் இந்த புலன்வயப்பட்ட தன்மையிலேயே இருந்துற மாதிரி வந்த மாதிரி அப்படியே வாழ்ந்துடக்கூடாது. அதிலிருந்து நம்மளை நாம் மீட்டெடுத்து நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு தயாராகணும். அதற்கு பெயர்தான் ஆன்மீக அறிவு, அதற்கு பெயர்தான் ஆன்மீகம். இப்போ நம்மளுடைய உயிர், எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இயங்குது இல்லையா? எல்லாத்துக்குள்ளேயும் இயங்கக்கூடிய உயிர்ங்கிறது ஒரே மாதிரி இயங்குதா? வெளியில் விண்துகள்னு பேசக்கூடிய அதே பொருளை தான் உடம்புக்குள்ளே நாம் உயிர்னு பேசுகிறோம் இல்லையா? இப்போ அந்த உயிர் துகள்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றலை தான் ஜீவகாந்தம்னு பேசுகிறோம். அதே வெளியே இருந்தால் வான்காந்தம்னு பேசுகிறோம். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த வான்காந்தம், வெளியில் இருக்கக்கூடிய விண்துகள், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் துகள், ஜீவகாந்தம், இது எல்லாம் ஒன்று தானா வேற வேறையா?
வெளியில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய அந்த விண் துகள்ங்கிறது ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளார தாங்கும் சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கும். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்தம், வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய வான்காந்தம், இதில் எப்போவுமே ரெண்டுமே கனெக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் முழுமையாக தன்னுடைய எனர்ஜியை ஃபுல்லாக இந்த ஸ்பேஸ் நமக்குள்ளே கனெக்ட் பண்ணுமா? கனெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்மளுடைய தாங்கும் சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இது என்ன பண்ணும், மைல்டாக தான் கொண்டு வரும். அப்போ இந்த சிஸ்டத்தை நாம் டெவலப் பண்ணிக்கணுமா கூடாதா? இது கருமையும் தூய்மையாக என்ன ஆகும்? இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் துகள் அதனுடைய சுழல் வேகம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு 100 டைம் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ அதே வெளியில் இருக்கக்கூடிய விண்துகள் 100 டைம் அது சுத்தாது, அதை விட ஸ்பீடாக சுற்றும். இப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிர் துகள் காந்த ஆற்றல் இது கொஞ்சம் மாறணும், இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கருமையும் தூய்மையானாதான் இந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அதுவும் நம்மளோட கனெக்ட் ஆகும். இந்த கருமையை எப்போ தூய்மையாகும்? நம்மளுடைய செயல்களை நாம் எப்போது மாற்றிக்கொள்கிறோமோ அப்போது தூய்மையாகும். நம்முடைய மனதை நாம் எப்போது மாற்றிக்கொள்கிறோமோ அப்போது தூய்மையாகும். எப்படி மாற்றிக்கிறோம்? நல்ல நோக்கத்தோடு மாற்றிக்கிறோம். வினை தூய்மை, மன தூய்மைன்னு பேசுகிறோம் இல்லையா? இந்த வினைகளை, இந்த செயல்களை முதல்ல நாம் பாசிட்டிவாக வச்சுக்கணும். நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும். இந்த பாசிட்டிவாக நம்மளுடைய மனசு மாறும்போது கருமையம் மாறும். இப்படி கருமையம் மாறும்போது வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத கோட்பாடு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூத கோட்பாடு, இது ரெண்டும் ஆவரேஜில் கொஞ்சம் மாற்றம், டெவலப்மெண்ட்டு கிடைக்கும். அந்த டெவலப்மெண்ட் சிஸ்டத்துக்காக தான் நம்ம இங்கே தற்சோதனை பண்ணுறோம். இன்னதுதான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது அதற்கும் நமக்குமான ஒரு இணக்கத்தன்மை ஏற்படுகிறது. இதற்கான தீர்வுங்கிறது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு தான். அதில் நாம் நம்மளை ஆழமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.